காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் ஆர்ம் சைஸ் பெருசாகணும்னு நினைச்சனா அந்த வீடியோ பாரு. இல்ல என் ஆர்ம் சைஸ் சின்னதாவே இருக்கட்டும்னா அந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடு. ஏன்னா உன் ஆர்ம்ஸ்ல முக்காவாசி இருக்குது உன்னோட ட்ரைசெப் மசில் தான். அதை நீ ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணா உன் ஆர்ம் சைஸ் பக்காவா டெவலப் ஆகும். நேத்து பார்ட் 1 வீடியோல ட்ரைசெப் மசில் பத்தி பார்த்திருந்தோம், சில ஃபங்க்ஷனும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பார்க்காதவங்களுக்கே திருப்பி ஒரு தடவை ரஃபா சொல்லிடுறேன். இந்த பிங்க் கலர் மசில், இந்த கிரீன் கலர் மசில், இந்த ப்ளூ கலர் மசில், இது மூணுமே வந்து ட்ரைசெப்போட ஒரு ஹெட்ஸ். அண்ட் ட்ரைசெப்போட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்போ எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பிரைமரி. நான் அந்த வீடியோவில் பண்ணுறேன்ல இந்த ஒரு மூமெண்ட்டு. ஸோ இதுக்கு பெஸ்ட்டான ஒர்க் அவுட் என்னன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்னோட பெஸ்ட்டான ஒர்க் அவுட்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லாங் ஹெட்டை எம்பசைஸ் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு எம்பசைஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஐசோலேஷன் கிடையவே கிடையாது. எம்பசைஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரைசெப் மசிலில் பிங்க் கலரில் இங்கே ஒரு மசில் இருக்குது, க்ரீன் கலரில் இங்கே ஒரு மசில் இருக்குது, ப்ளூ கலரில் இங்கே ஒரு மசில் இருக்குது. இதில் இந்த பிங்க் கலர் மசில் கொஞ்சம் அதிகமாக ஆக்டிவேட் ஆகுன்றது தான் எம்பசைசேஷன். அந்த மாதிரி உங்கள் லாங் ஹெட்டை பக்காவாக ட்ரெயின் பண்ணுறதுக்கான 2 ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். நான் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தம்பிளில் பண்ணாலும் சரி, கேபிளில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா உங்களோட லாங் ஹெட்டு கொஞ்சம் நல்லாவே டார்கெட் ஆகும். அதே மாதிரி அடுத்த பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கல் கிரஷர்ஸு. இது நீங்கள் ஃப்ளாட் பெஞ்ச்லையும் படுத்துட்டு பண்ணலாம், அதே மாதிரி இன்க்ளைன் பெஞ்ச்லையும் படுத்துட்டு பண்ணலாம். அண்ட் உங்கள் மீடியல் அண்ட் லேட்ரல் இங்கே இருக்குல்ல க்ரீன் கலர் அண்ட் இந்த ப்ளூ கலர், இந்த 2 மசிலையும் கொஞ்சம் டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா கேபிளில் புஷ் டவுன் வேரியேஷன் என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். 2 கையிலையுமே சேர்த்து பண்ணலாம், இல்லை நீங்கள் ரோப்பில் பண்ணலாம், இல்லை சிங்கிள் ஹேண்டில் கூட பண்ணலாம். எது பண்ணாலுமே அந்த மசில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதுக்கடுத்து க்ளோஸ் கிரிப்பில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது, இதுவுமே வந்து இந்த மசிலை நல்லாவே ட்ரெயின் பண்ணும். அண்ட் டிப்ஸுமே உங்களோட இந்த மசிலை நல்லாவே ட்ரெயின் பண்ணும். ஸோ உங்கள் ட்ரைசெப்போட ஓவரால் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நான் 3 ஹெட்டுக்குமே தனித்தனியாக 3 ஒர்க் அவுட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லா ஒர்க் அவுட்லையுமே எல்லா 3 மசிலுமே நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டில் 1 இல்லை 2 ட்ரைசெப் ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், எல்லா செட்டுமே நான் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பேர் எண்ட்லெஸ்ஸாக செட்டை நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க ட்ரைசெப்ஸ் நல்லா பம்ப் ஆகி வர வரைக்கும் ட்ரைசெப்ஸை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அண்ட் இன்னும் சில பேர் உங்களோட ஒர்க் அவுட்டை ஒரு வாரத்துக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.